உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவ்வப்போது படித்து சுவைத்த பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை, படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில்தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக, குறிப்பாக கடந்த வாரத்திலே கடந்து போயிருக்கக்கூடிய பல தினங்கள் இருக்கின்றன. அதிலே மிக இலக்கிய ரீதியாக மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கக்கூடிய உலக கவிதைகள் தினம், மார்ச் மாதம் 21ஆம் திகதி உலக கவிதைகள் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளிலே கவிதைகள், கவிஞர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் இம்முறை அந்த நாளுக்கான முக்கியத்துவம் அதிகளவிலே உணரப்படவில்லையோ என்று எண்ணத் தோன்றுகிற அளவிலே எங்களுடைய வாழ்க்கை சூழல் மாறியிருக்கிறது. நாங்கள் மிக உலக அரங்கிலும் சரி, உள்ளூரிலும் சரி, வன்முறைகள் தாண்டவமாடுகிற ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு எப்படி கவிதைகளை கொண்டாட மனம் வரும் என்ற ஒரு கேள்வியின் நியாயத்தை நாங்கள் புரியாமல் இல்லை. ஆனாலும் கூட கடந்து வந்த பாதைகளிலே பல கவிஞர்கள் தங்களுடைய அற்புதமான பல கவிதைகளினாலே அன்றிலிருந்து இன்று வரை தமிழுக்கும் எங்கள் மண்ணுக்கும் செழுமை சேர்த்திருக்கிறார்கள். டான் தொலைக்காட்சி கூட கவிதைகள் சொல்லவா என்ற ஒரு நிகழ்ச்சியை சங்கப்பலகையினுடைய இந்த நிகழ்ச்சியிலே சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடத்தியது. இப்போது கூட சங்கப்பலகையிலே கவியின் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை தங்கள் குரல்களில் சொல்வதற்கான ஒரு களத்தை கூட டான் தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறது. அந்த வகையிலே டான் தொலைக்காட்சி எப்பொழுதும் கவிதைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வருகின்ற தொலைக்காட்சி என்ற வரிசையிலும் கூட இன்றைய தினமும் கூட என்னிடம் நிறைய கவிதை தொகுதிகள், வித்தியாசமான வகை மாதிரி கொண்ட சில கவிதை தொகுதிகளை, அந்த கவிதைகள் தருகின்ற அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உண்மையிலே கவிதைகள் என்று பேச வழிக்கிட்டாலே அது ஒரு உணர்வின் மொழியாக, இன்றைக்கெல்லாம் அது முகநூல் வழிகளை நிறைக்கின்ற அல்லது அன்றாடம் எழுதி குவிக்கப்படுகின்ற ஒரு இலக்கிய வடிவமாக என்று பல சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும், அதேவேளை உலகமெங்கும் எல்லோரும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு வடிவமாகவும் கவிதை இருக்கிறது. தமிழ்ச்சூழலில் கூட நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற கவிதைகளை வைத்து பார்க்கிற போது சங்ககாலம் முதல் சமகாலம் வரை கவிதைகள் பல்வேறு வகையான பாடுபொருள்களால் பாடப்பட்டு வந்திருக்கின்றன. கடவுளை, இயற்கையை, மன்னனை பாடிய கவிமரபிலே பாரதியார் சொல் புதிது, பொருள் புதிது, சோதி மிகுநவ கவிதை என்று புதியொரு பாய்ச்சலை நிகழ்த்தியதன் பிற்பாடு கூட பொருள் சார்ந்தும் வடிவம் சார்ந்தும் கவிதைகள் இன்றைக்கு தமிழ்ச்சூழலும் சரி, உலகச் சூழலும் சரி, பல மாற்றங்களை பெற்று நகர்ந்து வருவதை காணலாம். அந்த வகையிலே வகை மாதிரிக்காக என்னிடம் இருக்கிற ஒரு சில கவிதை நூல்களை, அந்த நூல்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில கவிதைகளை, ஏனென்றால் நிறைய நூல்கள் என்னிடம் இருக்கின்றன, அவற்றை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே முதலிலே சிறுவர் பாடல்களில் இருந்து நாங்கள் தொடங்கலாம். கவிதைகள் என்கிற போது அது சிறுவர்களுக்கும் பிடிக்கின்ற கவிதைகளாக இந்த சிறுவர் கவிதைகள் அமைந்து விடுகின்றன. நிறைய சிறுவர் பாடல்கள், சின்ன வயதிலே நாங்கள் பாடிய பாடல்கள் இப்பொழுதும் மனப்பாடமாக மனதிலே இருக்கிறது என்றால் அது கவிதையாக எங்களோடு பயணிக்கிறது என்பது அர்த்தம். அந்த வகையிலே தான் மின்மினி பூச்சிகள் என்ற ஒரு சிறுவர் பாடல் தொகுப்பு என்னுடைய கையில் இருக்கிறது. இந்த தொகுதியை தந்திருப்பவர் வேறு யாருமல்ல, பாவலர் தயாளினி சிவநாதன் ஆசிரியை அவர்கள். இந்த சங்கப்பலகையினுடைய படித்ததை சுவைத்தது நிகழ்ச்சியிலும் கூட அவர் இணைந்திருக்கின்ற ஒருவர். அண்மையிலே அவருடைய பல கவிதை நூல்கள், ஒரு மரபு கவிதை சார்ந்த தளத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய பல நூல்கள் வெளியிடப்பட்டன. அப்படி வெளியிடப்பட்ட ஒரு நூல்தான் இந்த மின்மினி பூச்சிகள். இன்றைக்கு நாங்கள் சிறுவர்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை செய்கிற சில செயற்பாடுகளை பார்க்கிற போது மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா, அல்லது அவர்கள் தண்டனை, பயம் போன்றவற்றின் ஊடாக வளர்க்கப்படவில்லையா என்ற கேள்விகள்
இன்றைக்கு சமூகத்தில் அதிகரித்து வருகிற நேரத்திலே இந்த சிறுவர்களுக்கு நாங்கள் அன்பாக நல்ல நல்ல கருத்துக்களை சின்ன வயதிலேயே ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டுவதற்கு வாய்ப்பாக கூட இந்த சிறுவர் பாடல்கள் இருக்கின்றன. நிறைய பாடல்கள் எங்களை சுற்றி இருக்கின்றன. ஆனால் எத்தனை பெற்றோர்கள் அதை குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், அல்லது எத்தனை குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அவற்றை பாடி காட்டுகிறார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையில்தான் பண்பால் உயர்ந்திடுவோம், ஒன்றாய் கூடி கற்றிடுவோம், ஒருமையாய் இருந்திடுவோம், நன்றாய் அறிவை வளர்த்திடவே நாளும் பள்ளி சென்றிடுவோம், சுத்தம் தினமும் பேணிடுவோம், சுகமாய் வாழ பழகிடுவோம், நித்தம் கடவுளை வணங்கிடுவோம், நிறைவாய் அருளை பெற்றிடுவோம், பெற்றோர் பாதம் போற்றிடுவோம், பெருமை பலவும் சேர்த்திடுவோம், உற்றார் கூடி வாழ்ந்திடுவோம், உண்மை பேசி உயர்ந்திடுவோம், ஆசான் அறிவுரை கேட்டிடுவோம், அறிவால் உயர்ந்தே நிமிர்ந்திடுவோம், நேசம் கொண்டே பழகிடுவோம், நெஞ்சம் மகிழ்வாய் வாழ்ந்திடுவோம். இப்படியான இந்த சிந்தனைகளை நாங்கள் சிறுவர்கள் மனதிலே ஊட்டி வளர்க்கிற போது அந்த மின்மினி பூச்சிகளாக இருக்கிற சிறுவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய வெளிச்சம் தருகின்றவர்களாக இந்த சமுதாயத்தில் மாறுவார்கள் என்ற சிந்தனையோடு மிக அற்புதமாக, மிக எளிமையாக சிறுவர் பாடல்களுக்கே உரிய அந்த மொழி நடையோடு சின்ன சின்ன விடயங்களை அவர் இங்கே பதிவு செய்து தந்திருக்கிறார். இது ஒன்று. இன்னும் ஒரு வகையான நூல், அவருடைய நூல்தான் இருக்கிறது, கிளிஞ்சல்கள். பாவலர் தயாளினி சிவநாதன் ஆசிரியர் அவர்களினுடைய கிளிஞ்சல்கள் என்ற இந்த கவிதை நூல் சமுதாயத்திலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு, இது கொஞ்சம் மரபுத்தன்மையை தாண்டி புதிய புதிய விடயங்களை அவர் சொல்ல முனைந்த விடயங்களாக அமைந்து விடுகிற தன்மை கொண்ட பல கவிதைகள், பல நீள் கவிதைகளின் தொகுப்பாக இங்கே பல விஷயங்களை அவர் பேசுகிறார். வாசிப்பில் உன்னை தேடு, வளங்களில் செழிப்பை தேடு, நேசித்த நூல்களினால் நேர்வழி கண்டிடுவாய், பேசிடும் நற்பதங்கள் பிழையறக் கொண்டிட, வீசிடும் தாழ்கூட விளம்பிடும் உனக்காக என்று பேசுகிறார். உன்னை நீ எழுது, உறவை நீ அறி, புன்னகை வண்ணமாக்கி பூரிப்பை விதை, தன் மனம் போலவே தரணியெங்கும் மலர என்றும் உறுதியுடன் ஏற்றிடுவாய் கருமம் என்று அறிவுரை சொல்கிறார். கோர விபத்து தினமும் குவலயம் கலங்குகிறதே, வாரமில்லை மாதமில்லை வருந்தினம் பலவாய், தாரமிழந்து தனைய நிழந்து தாலி இழந்து தகாவயது சாவு, ஈரமில்லா நெஞ்சங்களே ஏனிந்த அவசரம் என்று சமகால வாழ்வியலை தன்னுடைய கவிதைகளுக்குள்ளாலே பேசுகிறார். சாலையோர பூக்கள் சிரிக்கும் புது மொட்டுக்கள், நாளும் பல கனவினால் நயப்புறும் சிட்டுக்கள், ஏழை என்ற போர்வையில் ஏங்கி வாடும் பிஞ்சுகள், நாளை என்ற கேள்விக்கு விடை தெரியா வெள்ளந்திகள் என்று இந்த துயரப்படுகிற, அந்த கஷ்டப்படுகிற மக்களின் குரலாக அவர் பேசுகிறார். எண்ணும் எழுத்தும் ஏற்றமே தந்திடும், கண்ணாய் கற்றிட காலமும் வென்றிடும், பெண்ணவள் உரிமையில் பேதமை நீக்கிட, விண்ணையே தொட்டிடும் வீரமும் உறுதியே என்று பெண்ணுக்கு ஒரு உறுதி கொடுக்கின்ற பல கவிதைகளை தந்திருக்கிறார். உண்மையிலே இயற்கையும் மனிதனும் பேசினாள். இன்றைக்கு மனிதன் இயற்கையை அழித்ததனுடைய விளைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் வருகிற கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. இப்படி நிறைய கவிதைகளின் ஒரு தொகுப்பாக இந்த கிளிஞ்சல்கள் என்ற அற்புதமான தலைப்போடு, இந்த பொருத்தமான அட்டை வடிவமைப்போடு இந்த கவிதை வந்திருக்கிறது. அதுபோல இன்னும் ஒரு தொகுதி என்னிடம் இருக்கிறது, காட்புள்ளி. எங்களுடைய கவி உலகிற்கு பல புதிய கவிஞர்கள் வருகிறார்கள். நம்பிக்கையோடு பலர் வந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக இலக்கிய உலகில் இல்லை, இயங்குவதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அடுத்து வருகின்ற 275வது ஜீவநதி ஒரு சிறப்பிதழை வெளியிட இருக்கிறது. இளம் எழுத்தாளர் சிறப்பிதழ் 1986ஆம் ஆண்டுக்கு பின் பிறந்து சில தொகுதிகளை வெளியிட்டு ஈழத்து இலக்கியத்திலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்துகிற ஒரு முயற்சியை
ஜீவநதி பரணீதரன் அவர்கள் செய்ய இருக்கின்றார். ஒரு அற்புதமான முயற்சி. எனவே அதில் கூட நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான இளம் கவிஞர்களின் தொடர்ச்சி என்பது முக்கியம். அப்படி அவர் புதிதாக வந்திருக்கிறார். அவர் வேறு எந்த குடும்பத்தில் இருந்தும் பெறவில்லை. கவிஞன் நாவண்ணனுடைய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார். மன்னாரைச் சேர்ந்த ஈழத்தினுடைய ஒரு காலத்தின் கவிஞர். காலக்குரலாய் பல அற்புதமான கவிதைகளை, தேசப்பாடல்களை தந்துவிட்டு போன ஒரு அற்புதமான மனிதர் நாவண்ணன். அவர்களுடைய புதல்வி கூட ஒரு கவிஞராக இருக்கிறார். அவருடைய மகன் ஒரு தலைமுறைகள் தாண்டி 3வது தலைமுறையிலே கவிதை எழுத வந்திருக்கின்ற அம்புஜன் அவர்கள் தருகிற காட்புள்ளி என்ற இந்த கவிதை அற்புதமாக இருக்கும். வெள்ளை மாளிகை வேண்டவில்லை, அவன் காட்டிலும் மேட்டிலும் குடியிருந்தான். பிள்ளை ஏங்கித் தவித்திருக்க அவன் கடமை நினைப்பால் சூழ்ந்திருந்தான். கொல்லும் துரோகக் கொடும் புகையோ கொள்ளை கொண்டும் அவன் நெஞ்சை சில்லை சூடிய வாகனமாய் சுழன்று கொண்டே அவன் இருந்தான் என்று சொல்லி அந்த அவன் பற்றிய ஒரு நினைவுகளை அவர் ஒரு காலத்தின் நினைவாக பேசுகிறார். அதே போல பல கவிதைகள் மிக துணிச்சலோடு அவர் பல விஷயங்களை சொல்லுகிறார். பல இடங்களிலே குறியீடுகளை கையாளுகிறார். விழிக்கடலில் நதிகளென வழிந்துவிட வழி சொல்வாய், உடலிருக்க உயிர் தவிக்க உடனிருக்க வழி சொல்லாய், கலகலப்பாய் கதைத்த கதை காற்றுடன் கரையுதடி, கரம்பிடித்து கடந்த வழி கணப்பொழுதில் மறையுதடி என்று சொல்லி ஒரு இளைஞனாக வந்திருப்பவனிடம் இருந்து அற்புதமான பல காதல் கவிதைகளையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே 25க்கும் மேற்பட்ட 29 கவிதைகளின் ஒரு தொகுப்பாக காட்புள்ளி என்ற கவிதை தொகுப்போடு அம்புஜன் அவர்கள் ஈழத்து கவிதை உலகுக்கு மன்னார் மண்ணிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்கிறோம். மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் எழுதக்கூடிய ஆற்றலை அவருடைய இந்த முதல் தொகுதி எங்களுக்கு நிரூபிக்கிறது. அவர் தொடர்ந்தும் எழுத வேண்டும். அதுபோல் அடுத்த ஒரு கவிஞர் தலைநகர் திருகோணமலையில் இருக்கிற எங்களுடைய சிவரமணி அக்கா. ஏற்கனவே ஈழத்திலே சிவரமணி என்ற பெயரிலே ஒரு கவிஞர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கற்ற ஒருவர், ஈழத்தின் மிக முக்கியமான பெண் கவிஞர்களில் ஒருவர். அதே நாமத்தை கொண்டு திருமலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிவரமணி அக்கா அவர்கள் அற்புதமான பல கவிதைகளை, குறிப்பாக அவருடைய தொடர்ச்சியான பயணம் என்பது ஈழத்து இலக்கிய உலகிலே பலரோடு இணைந்து பயணிக்கின்ற ஒருவர். அவர் தந்திருக்கிற அவள் ஒரு தனித்தீவு, கதையும் கவிதையும், இது ஒரு வித்தியாசமான படைப்பாக. கவிதை வெறுமனே கவிதைகளை சொல்லிக் கொண்டிருந்தோம். பிற்பட நாடகங்கள் என்ற ஒரு வடிவத்துக்கூடாக மகாகவி போன்றவர்கள் கவிதையையும் கதையும் இணைத்து சொல்லுகிற ஒரு முறை ஈழத்திலே இருந்திருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இங்கே ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு பொருத்தமாக ஒரு கவிதையும் எழுதுகிற, அதே தலைப்புகளிலேயே எழுதுகிற மாறுமோ மாற்றம் என்று ஒரு சிறிய கதை. பின்னர் அதற்கே ஒரு கவிதையாக தோற்றங்கள் யாவிலும் மாற்றங்கள் வந்ததா, நேற்றைய கோலங்கள் காற்றினில் கலந்ததா, வாழ்ந்த பறவைகள் நாடு கடந்ததா, வேடன் செய்த லீலையால் நாளும் மாற்றம் கண்டதா என்று கவிச்சுவடர் சிவரமணி தருகின்ற கதையும் கவிதையும் என்று அமைகிற இந்த முயற்சி ஒரு வித்தியாசமானது. அதுபோல அடுத்து என்னிடம் இருப்பது கவி வேந்தர் பொன் சுகந்தன் அவர்கள். ஒரு காலத்திலே ஈழத்து பரப்பிலே பேச்சுத்துறை, பட்டிமன்றத்துறை போன்றவற்றிலே சிறப்பாக இயங்கிய ஒருவர். இன்றைக்கும் சற்று அவருடைய சில துன்பியல்களினாலே விலகி இருந்தாலும் தொடர்ச்சியாக ஈழத்து இலக்கிய புலத்திலே இயங்கிக் கொண்டிருப்பவர். வெளிச்சம் தேடும் பறவைகள் என்று நினைக்கிறேன் அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்பு முயற்சி இருக்கிறது. நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு அவர் ஒரு ஹைக்கூ கவிதை தொகுதியை தந்திருக்கிறார். மிக கஷ்டமான ஒரு விடயம் ஹைக்கூ. 3 வரிகளிலே எழுத வேண்டிய 5, 7, 5 என்ற அதனுடைய ஜப்பானுடைய ஹைக்கூ வடிவத்தை உள்வாங்கி தமிழில் படைக்கின்ற ஒரு குறுங்கவிதை வடிவமான ஹைக்கூ கவிதையை பரீட்சித்து பார்த்திருக்கிறார். சிறப்பான பல ஹைக்கூக்கள் இதில் இருக்கின்றன. அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
அப்படி குறிப்பாக சொல்வதென்றால், பட்டாம்பூச்சி படபடக்கிறது 8 நாட்கள், செய்யும் தொழிலே தெய்வம், விக்கிரகத் திருடன். கடைசி வரிகளிலே அதிர்ச்சியூட்டக்கூடியதாக அந்த ஹைக்கூக்கள் இருக்கும் எப்போதும். வீழ்ந்த பின்னும் மனம் வீசுகிறது மல்லிகை, இதயம் இல்லாததால் விவாகரத்து பெற்றது மாரடைப்பு. ஒரு வித்தியாசமான சிந்தனையாக, குயிலின் குரல் இனிதாய் அரங்கேற்றம் காகக்கூட்டில், மழை கண்டு மயில் மகிழ்கிறது பட்ட மரத்தில், தேர்தல் வாக்குறுதி மதிலில் சின்னம் கழுதை, வெள்ளை நிற அழகிய மனிதனின் கரிச்சாம்பல், காலடியில் மயிர்கொட்டி கண்ணுக்குள் பட்டாம்பூச்சி, அணிலுக்கு நன்றி சொல்லும் ஏழைச் சிறுமி. இப்படி பல மங்கள விளக்கேற்றும் விருந்தினர், இருண்ட சமூகம், மரத்தினை வெட்டி வீழ்த்தாதே ஏழையின் மாளிகை, பாவம் தீர்க்க கங்கையில் மூழ்கியதும் சுனாமி என்று வருகின்ற பல கவிதைகள் இந்த ஆலம் விதை என்றவருடைய இந்த தொகுப்பில் இருக்கின்றன. காதலின் கார்காலம் என்று மற்றும் ஒரு தொகுதியை தந்திருக்கிறார் சங்கரி சிவகணேசன் அவர்கள். ஒரு அற்புதமான கவிஞர். நினைக்கிறவர் தற்போது புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கக்கூடும். அந்த வகையிலே காதலின் கார்காலம் என்பது அலையோடு நீராடு யுகங்கள் தாண்டும் சிறகுகள் போன்ற அவருடைய ஏற்கனவே ஜீவநதி வெளியீடாக பல கவிதை தொகுதிகளை தந்தவர் முற்றுமுழுதாக ஒரு காதல் கவிதை தொகுதியை ஒரு பெண்ணாக தந்திருக்கிறார். ஒரு பிரிவுக்கு பின்னரான இணைவில் அழுது தீர்க்க வேண்டிய கண்ணீர் கடலென்னும் கொட்டி தீர்க்க வேண்டிய முத்தமலை ஒன்றும் ஒரே துளியாய் கலந்ததில் அத்தனை அலைகளும் நிசப்தத்தில் உறைந்துவிட முழுமை பெறுகிறது வாழ்தலின் பிரார்த்தனை என்று பேசுகிறார். ஒரு கண்ணில் உறவும் மறுகண்ணில் பிரிவும் இணைந்து கலந்திருக்கும் இவ்வுயிரில் காதல் என்பது வேறெங்கும் இல்லை, உன்னில் எண்ணில் தான் நிறைந்து ததும்புகிறது என்று எழுதுகிறார். இப்படி காதலை பல்வேறு வகைகளிலே, குறிப்பாக அவர் மழையோடு காதலை மையப்படுத்தி பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவருடைய ஒரு கற்பனை ஆற்றலை, வித்தியாசமான சிந்தனைகளை, ஒரு துணிச்சலை இந்த கவிதை தொகுதி கூடாக நாம் தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் ஜீவநதி வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. என் கைகளிலே நிறைவாக இருப்புகின்ற 2 தொகுதிகள். நான் விரைவாக இதனை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த வகையிலே முதுவேணில் பதிகம் என்ற ஒரு தொகுதி திருமாவளவன் அவர்கள், புலம்பெயர் கவிஞர்களிலே ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக வாழ்ந்தவர் திருமாவளவன் அவர்கள். அவருடைய ஒரு முதுவேணில் பதிகம். பொதுவாக பதிகம் என்ற ஒரு கவிதை வடிவம் காரைக்கால் அம்மையாரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வடிவம் இது வித்தியாசமான முறையிலே வேறு அந்த பதிக அமைப்புக்குள் நிற்காமல் புது கவிதைகளுக்குள்ளாலே பதிகம் என்று அதை வைத்துக்கொண்டு அவர் பயணிக்கின்றார். சூரியன், நிலவு, நட்சத்திரங்கள், ஏதுமற்ற கருக்கலில் கரையொதுங்கி கிடக்கிறது படகு, துடுப்பும் இல்லை, போனவர்களையும் அறியோம், நான் பார்த்திருக்க நிகழ்ந்தது மிக பெரும் பிரளயம், என் எச்சரிக்கைக்கு குரலின் மேல் நின்று எக்காலமிட்டு சிரித்தான் அரசன், என்று எங்கே என் குரல் என்று கேட்பது போல. இப்படி பல வேறுபட்ட ஒரு மொழிதல் முறைகளுக்குள்ளாலே எங்களை வேறுபட்ட அர்த்தங்களுக்குள்ளே அழைத்து செல்லும் பல கவிதைகளின் ஒரு தொகுப்பாக நிறைந்திருக்கும் பறவைகளால் உயிர்த்திருக்கிறது மரம், ஒவ்வொரு தடவையும் சிறகடித்து எழுந்து அவை மீள வந்து அமரும்போது இலைகளை உதித்து புதுத்துளிர் அறிகின்ற உணர்வெழுகிறது, கூடு முடைந்து இணைகூடி குலவும் காலத்தில் பூத்துச் சிலிர்க்கிற உற்சாகம் தொற்றிக்கொள்கிறது என்று மற்றொரு கவிதையிலே பேசுகிறார். இப்படி நிறைய கவிதைகளின் தொகுப்பாக திருமாவளவனுடைய முதுவேணில் பருவம் என்ற கவிதை மகிழ் வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதில் ஒரு பின்னுரை குறிப்பாக இதிலே துயர்வழி கவியின் வேரோடிய நிலம் என்று சொல்லி கருணாகரன் அவர்கள் ஒரு குறிப்பை தந்திருக்கின்றார். அதுபோல் 2 மழை நாட்களுக்கு இடையிலென்று
மற்றுமொரு குறிப்பும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. திருமாவளவன் அவர்களே அதை தந்திருக்கின்றார். இவ்வாறு ஒரு மிகச்சிறந்த புலம்பெயர் வாழ்வியல் அனுபவ தளத்தில் நின்று எழுதப்பட்டிருக்கிற கவிதை இது. நிறைவாக ஒரு ஆச்சரியம் மிக்க கவிதை என்னோடு இருக்கிறது. அது யார் எழுதின கவிதை என்றால் கார்ல் மார்க்ஸ் எழுதிய கவிதைகள். கார்ல் மார்க்ஸை நாங்கள் வேறு வேறு தளங்களில்தான் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் அவரும் கவிதை எழுதியிருக்கிறாரா என்று ஆச்சரியப்படத்தக்க வகையிலே ஒரு தொகுப்பாக குமாரலிங்கம் அவர்கள் தமிழ் மொழி, இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கவிதைகளை தமிழிலே மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். 3 ஒளிக்கீற்றுக்கள். கண்ணால் பார்க்கும் பொழுது விண்மீன்கள் போல் ஒளிருகிறது. புயல் சீறலாம், காற்று பலத்தொலிக்கலாம், சிறிய வெளிச்சங்கள் அதனால் தூக்கி எறியப்படவில்லை. பூமியின் மன்றங்களை கீழே பார்த்தால் வெற்றி அழைப்பு எதிரொலிகள் கேட்கும். சகோதரிகள் பக்கம் வானத்தில் திரும்புகிறது, அமைதியான முன்னறிவித்தல் உள்ளே வருகிறது என்று இந்த எங்களுடைய வாழ்வியல் துன்பங்களை நோக்கி அவர் ஜென்னி என்ற ஒரு விடயத்தை வைத்து கொண்டுதான் ஜென்னிக்காக எழுதப்பட்ட பல கவிதைகள் இதில் இருக்கின்றன. அதுபோல கவிதைக்கான இதழ்கள் பல வெளிவந்திருக்கின்றன, பல வந்து நின்று போயிருக்கின்றன, பல இடையிடையே வருகின்றன. நீங்களும் எழுதலாம் என்பது, யாத்திரா என்பது, அதே போல் மறுபாதி என்பது, இதே போல் நடுகை என்ற தலைப்பிலே கூட ஒரு இதழ் வெளிவந்தது. ஆனால் தொடர்ச்சியாக சமகாலத்தில் ஈழத்தில் கவிதைக்காக வெளிவரும் இதழ்கள் என்பவை மிக குறைந்திருக்கின்றன. மிக விட்டு விட்டு வருகின்ற இதழ்களைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயங்களோடு நிறைவாக சமகாலம் பற்றிய என்னுடைய ஒரு கவிதையை சமர்ப்பித்து நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். எங்கள் ஊரிலும் வன்முறை, உலகத்திசையெங்கும் வன்முறை. நம்பிக்கை எழுத எந்த சொற்களும் இல்லை என் கவிதையிடம். யுத்தம் எமக்கொன்றும் புதியதல்ல. யுகம் யுகமாய் நாம் அனுபவித்த சத்தங்களவை, தந்த வலிகள் ஏராளம். உலகின் எங்கோ ஒரு மூலையில் மீண்டும் யுத்தத்தின் பெயரால் கொல்லப்படும், நடுங்க வைக்கப்படும் ஆத்மாக்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். வல்லாதிக்கங்களே போதும் உங்கள் வன்மம், வல்லாதிக்கங்களே போதும் உங்கள் வன்மம், நிறுத்துங்கள் இந்த யுத்தத்தை. அன்பின் குரலாய், அந்த பூக்காரியின் குரலாய், அன்பின் குரலாய், மனிதத்தின் குரலாய், அந்த பூக்காரியின் குரலாய் வேண்டுகிறோம். போதும் உங்கள் வன்மம், நிறுத்துங்கள் இந்த யுத்தத்தை என்ற இந்த பிரார்த்தனையோடு இன்றைய இந்த படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியை ஓரளவுக்கு கவிதைகள் தினம், உலக கவிதைகள் தினம் சார்ந்து என் கைவசம் இருந்த வெவ்வேறுபட்ட கவிதை பிரதிகள் தந்த கவிதை சார்ந்த அனுபவங்களோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் ஒரு பதச்சோறாக சொல்லப்பட்ட விடயங்கள். ஏராளமான கவிதைகள் எங்களை சுற்றி இருக்கின்றன. அவற்றை வாசியுங்கள். நீங்களும் கவிதையாக இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு உங்கள் பேனாக்களை கூர்மைப்படுத்தி கொள்ளுங்கள். எங்கள் சமுதாயத்திலே இன்றைக்கு வேண்டத்தகாத காட்சிகள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. அதிர்ச்சிகரமான ஒரு எளிய தலைமுறை, கொலை செய்யவும் துணிகின்ற ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தானா இவ்வளவு பாடுபட்டோம் என்று எண்ணுகிற இந்த நிலைகளை மாற்றுவதற்கு எங்கள் பேனாக்களாலும் எங்கள் எழுத்துக்களாலும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனையோடு மீண்டும் சங்கப்பலகையினுடைய மற்றும் ஒரு படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.